ஹாய்ங்க. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டுக்காருடைய சமையல் என்ன பண்ணாங்கன்னா, மட்டன் குழம்பு மட்டும் வச்சாங்க. கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கரில் சாப்பாடு வச்சிட்டோம். நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் வச்சேன். அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சுங்க. கிச்சனில் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உள்ளது, துணி துவைக்க, கூட்ட துடைக்க, அந்த வேலையெல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பேகெல்லாம் துவைக்கிற வேலை இருந்துச்சு. இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு. 2 டம்ளர் தண்ணி, 2 சொம்பு தண்ணி ஊற்றிருந்தேங்க. மிளகு, ஜீரகம், மல்லி, அதுக்கப்புறமேலு இஞ்சி, பூண்டு கொஞ்சம், வெங்காயம் தட்டி போட்டிருந்தேன், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. பச்சை மிளகா லாஸ்ட்டாக போட்டேன், இதில் காட்ட மறந்துட்டேன். அதோடு போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் 7 விசில் விட்டுருந்தேங்க. இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதில் அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. கிச்சன் வந்து கொஞ்சம் ஏற்கனவே என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நீட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி குக்கரில் சாப்பாடு வடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அப்படியே வச்சுருந்தா கட்டி மாதிரி ஆகிடும். அதனால் பெரிய பாத்திரத்தில் மாற்றி இது பண்ணியாச்சுங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கார வச்ச குழம்பு. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மீதி உள்ளது தான் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அவங்க சமைச்சாங்கன்னா. ஆட்டுக்கால் சூப்பு அதுவுமே ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி உள்ளது தான். சாரி, நாங்கள் சாப்பிட்ட வீடியோலாம் எடுக்கல. ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் வேலை முடியலைங்க. சண்டே மட்டும் வேலை எங்கேருந்து தான் வழுதும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த காய் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாது. இது வந்து சுரக்காங்க. இதை பார்த்துட்டு என் பிள்ளைங்க என்னை மாதிரியே இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுதுங்க. நம்ம துவைச்ச வேலைகள், இது 2வது தடவை துவைச்சி போட்ட துணிங்க. என் பிள்ளை ஞாயிற்றுக்கு லீவுனா சனிக்கிழமை சாயந்தரம் ஹோம்ஒர்க் பண்ணுறது